இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இட்லி குக்கர் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா இது இட்லி குக்கரில் ஒரு சொப்பு குக்கர்னு சொல்லலாம். குட்டியூண்டு மினி இட்லி மாதிரி வந்துருச்சுங்க. ஆனால் அதில் என்னமோ நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். மினி இட்லின்ற ஆப்ஷன்லாம் இல்லை. மினி இட்லின்னு இருக்குது, இதை விட குட்டியாக இருக்கும் போல். சரி, கொஞ்சம் டிசப்பாயிண்டடாகவே இருந்தது. இப்போ நான் இதை ரிட்டன் தான் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த குக்கரோடைய எப்படி இருக்குது, ஆன்லைனில் வந்து குக்கர் வாங்காதீங்க, டேரெக்டாகவே போய் வாங்குங்க. நான் டேரெக்டாக வந்து சரவணாவில் பார்த்தேன். 15 இட்லி வருது. இட்லி குண்டா மாதிரி பார்த்தேன். ஸ்டீலில் தான் வாங்கலான்ட்டு. ஏன்னா நான்ஸ்டிக்கும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் ஒரு மாதிரி பிளாக் கலர்லாம் போயிட்டு வந்துடுது. அலுமினியமும் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஸோ அதனால் நம்ம ஸ்டீல்லே வாங்கிடுவோம். ஏன்னா நான் மாற்றிட்டே இருந்தேன். ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அப்படி இட்லி குண்டா வருதுன்னே சொல்லலாம். லைஃப் ஒரு 3 இயர்ஸ் வருது அலுமினியம், பட் அதில் யூஸே பண்ணக்கூடாது. அதனால் அதை தூக்கி போட்டுட்டு ஸ்டீல் வாங்கலான்ட்டு தான் நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டீல் ஐட்டம்ஸ் மட்டும் எனக்கு என்னமோ அது டிசப்பாயிண்டடாக இருந்தது. தூண்டு தான் இருக்குது. மொத்தம் இது 24 இட்லி இருக்குது. ஆனால் எல்லாமே மினி இட்லி சைஸ் தான், பெருசாக வராது. அதனால் நம்ம இதையே 2 டைம் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வாங்குகிறோம், கொஞ்சம் பெருசாகவே வாங்கிடலாம், கடையில் போய் வாங்கிடலான்ட்டு பிளான் போட்டிருக்கேன். இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா 800. இதோடைய ரேட்டு கரெக்டாக எல்லாமே ஓகே தான். நம்மளே செட் பண்ணிக்கிறது தான். என்ன ஒன்றா, நம்ம இட்லி குண்டாவாக வாங்குறது வந்து ஸ்டீம் பண்ணி வாங்குறது அது நல்லாயிருக்கும். அடிக்கடி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாகவே பண்ணிக்கலாம். இது வந்து செட் பண்ணணும் கரெக்டாக. அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகிடும், அடிக்கடிக்கு செட் பண்ணணும். இது எனக்கு தெரியும், ஆனால் அம்மாவுக்கு தெரியாது. சில டைம் அதுவும் லூஸ் ஆகிடும், அதை போய் ரெடி பண்ணோம். இதில் நிறைய வேலை இருக்குது. சரி, அதனால தான் குக்கர் வேண்டாம், இதை ரிட்டன் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது. நான் இதையே வந்து 2 வாட்டி ஊற்றுற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாருக்குமே செட் ஆகாது. இவ்வளோ தான் சைஸ். அதாவது பிளாட்டாக இருக்குது, அந்த பள்ளமாக இல்லை. அதனால் ஆன்லைனில் எல்லாமே இப்படி தான் இருக்குது. நான் பார்த்துட்டேன். எல்லாமே இந்த சைஸில் தான் இருக்குது. இது 19 சென்டிமீட்டர் வித்தும் இதுவும் ஹைட்டும் இதுதான். இதை விட ப்ரெஸ்டேஜு பிஜிஎன் பிராண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் 20, 21 தான் இருக்குது. இதை விட என்ன ஒரு 1 சென்டிமீட்டர் தான் அதிகமாக இருக்குது. அந்தளவுக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. அதனால் நான் டேரெக்டாகவே போய் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணோம். வேறு எங்கேயும் இல்லை, சரவணா தான் போய் பார்க்கணும். ஸோ ஹோல்ஸும் சின்னதாக இருக்கா. அதில் நம்ம ஃபஸ்ட்டு இதில் விட்டுட்டு அந்த ஸ்க்ரூ பாருங்கள், அது ரொம்பவே லூஸாக இருக்குது. வாங்குறவங்க வாங்கலாம். இது வந்து 2 பேர் ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு ஓகே. ஒரு பாப்பா, 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறவங்களுக்கு இது ஓகே தான். சிக்கனமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவும் இருக்கும், பாத்திரம் கழுவுறதுக்கு சின்னது. ஆனால் பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு இந்த இட்லி குக்கர் வந்து வேலையாகாது. இப்போல்லாம் வந்து நியூ டெக்னிக்காக இட்லி பாத்திரத்து நம்ம அப்படியே அழுக்கா எடுக்கிறதுக்கெலாம் கொக்கி கொடுக்குறாங்க போல். அந்த டைம்லாம் இப்போ கிடையாது. நான் நான்ஸ்டிக் வச்சுருந்தேன், அந்த டைம்லாம் கிடையாது. இப்போ பரவாயில்ல, பெஸ்ட்டாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரம் வந்து சரவணா ஸ்டோரில் தான் பார்த்தேன். 15 இட்லி இருக்கிற இட்லி குண்டானே 2000 ரூபாய் கிட்டே இருந்தது ரேட்டு. ஒரு சிலது பிராண்டெல்லாம் 1200 அந்த ரேட்டில் இருந்தது. ஓவராக இருக்கேன்னு தான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். சரி, நமக்கு சீப்பாகவே கிடைக்கிது, 800 கிடைக்கிது. அதுவும் 24 இட்லின்னு தான் ஆர்டர் பண்ணேன். அது பார்த்தா ரொம்பவே மினி இட்லியாக தான் ஆயிடுச்சு. அதனால் 3 பேர் இருக்கிறவங்களுக்கு, 2 பேர் ஃபேமிலி, ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு இந்த இட்லி ஓகே தான். குட்டி குட்டி இட்லியாக சுட்டு சாப்பிட்லாம். பெரியவங்களாக இருக்கிறவங்களுக்கு இது வேலைக்கு ஆகாது. அதனால் நான் ரிட்டன் போட்டால் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நாளில் ரிட்டன் போட்டேன். ஸோ அதனால் இது ஓகே தான். வாங்குறவங்க வாங்குங்க. ஒரு ஸ்மால் ஃபேமிலியாக இருக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம். எனக்கு இது வேலைக்கு ஆகாது, அதனால் எடுத்து மூடி வச்சிட்றேன். ஓகே, பாய். நான் அடுத்து ஏதாவது குக்கர் குண்டா வாங்குறேனா இல்லை இதுவே வாங்குறேனான்னு பார்ப்போம்.